வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி கோதுமாவுல பிஸா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஓவன் தேவையில்லை, நம்ம கடாயிலேயே சிம்பிளா வச்சு பண்ணலாம். வீட்ல திடீர்னு குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா, நமக்கே சாப்பிடணும் போல இருந்ததுனாக்கா ஹெல்த்தியான ரெசிபி இது. கோதுமாவுல நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையானது 250 கிராம் கோதுமாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 60 கிராம் இது எடுத்துக்கோங்க தயிர். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோம். இப்போ கோதுமாவை நம்ம எடுத்துக்கிறத போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி பண்ணிங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர், சால்ட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தயிர்லேயே பசிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பசிச்சுக்கணும். கொஞ்சோண்டு கடைசியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பசிஞ்சு வச்சுப்போம். இது இந்த மாதிரி பசிஞ்சுக்கணும். இதை வந்து இது காத்து போகாத அளவுக்கு ஒரு பிளேட்டோ இல்லைன்னா ஈர துணியோ போட்டு நல்லா மூடி வச்சிருவோம். 1/2 அன் அவர் இது அப்படியே இருக்கணும். மாவு பசஞ்சு இப்போ ஊற வச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம பிட்சா சாஸ் பண்ணிப்போம். ஒரு ஆனியன், அப்புறம் 4-5 பூண்டு பல்லு, 4-5 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கணும். இதை மாதிரி 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நம்ம இப்போ வாங்க சாஸ் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணிப்போம். 3-4 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு கொஞ்சம் 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இந்த ஆனியனையும் பூண்டையும் போட்டுக்கலாம். சூடாயிட்டு நல்ல லைட் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கணும். இது பாதி வதங்கின உடனே ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம். கொஞ்சம் வதங்கின உடனே இது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது ரெண்டும் போட்டாக்க நல்ல ப்ரௌன் கலரா ஃப்ரை ஆகணும். இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக எடுத்து இப்போ நம்ம அந்த டொமேட்டோவை போட்டுக்கலாம். போட்டோன்னா உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம்.
ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு குக் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் ஆகும். டொமேட்டோ குக் ஆயிடுத்து. குக் ஆன உடனே நம்ம இந்த சில்லி பவுடர் சுகரையும் போடுவோம். போட்டு 2 நிமிஷம் வதக்குவோம் நல்லா. அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ சாஸையும் போட்டுருவோம். 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அதையும் போட்டு. இது ஆப்ஷனல், போட்டால் போடலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுப்போம். குக் ஆயிடும். இப்போ பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுது. இப்படி பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வந்துடுச்சு பாருங்க. இதை நம்ம மிக்சியில போட்டு மிக்சிலையோ பிளெண்டர்லயோ போட்டு நல்லா வழுமோன்னு அரைச்சிக்கணும். அரைச்சா பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுது. இது மாதிரி பசஞ்சு வச்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது திருப்பி ஒரு தடவை நல்லா பசஞ்சுக்கணும். பசஞ்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணிப்போம். இந்த பேனை ப்ரீஹீட் பண்ணிப்போம். 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம இதை மூடி வச்சு அதுக்குள்ள நம்ம இதை எடுப்போம். பிஸா பேஸ் எடுப்போம். மாவை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ரொம்ப மெலிசாவும் விடக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் விடக்கூடாது. மீடியம் திக்னஸ்ல இருக்கும் பிஸா பேஸ். இப்போ எட்டாச்சு. இப்படி இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். கொஞ்சம் ஒரு 2-3 mm இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இருந்துட்டு இப்போ ஃபோர்க் எடுத்துட்டோம். இது உள்ளுக்குள்ள எல்லாம் வேகணும், அதனால இப்படி குத்தி விட்டுக்கணும் ஃபோர்க்ல. இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிறதுலாம் நல்லா வேகும், கெட்டியா இருக்கிறதுனால. ஓரத்துல எப்படி ரோல் பண்ணி விட்டுக்கணும் லேசா. இப்போ இந்த தட்டில் தான் நான் வைக்க போறேன். இது பேன்ல வச்சு, அதனால இந்த தட்டை ஃபுல்லா எண்ணெயோ பட்டரோ வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம இந்த பிஸா பேஸ் எடுத்து வைப்போம். இதுல வச்சுட்டோம். இப்போ பிஸா பேஸ் வச்சாச்சு. நம்ம அந்த பிஸா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமே, அதை ஃபுல்லா தொடவிக்கணும்.
கொஞ்சம் நிறைய தடவிக்கணும், அப்பதான் டேஸ்ட் வரும் நல்லா. இப்போ பிஸா சாஸ் தடவியாச்சு. மேலே சீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஒரு லேயர் சீஸ். சீஸ் போட்டுனாச்சு. அப்புறம் ஆனியன் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ரிங் ரிங்கா கட் பண்ணிட்டு அப்படி வைக்கணும் ஆனியன். அப்புறம் கேப்சிகம் அப்படியே இப்படி நீள நீளமா கட் பண்ணி இப்படி வைக்கணும். கார்ன் இப்படி போட்டுக்கணும். நான் ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு போடலாம். இப்போ திருப்பி இன்னொரு லேயர் வந்து சீஸை போட்டுடலாம், பேலன்ஸ் இருக்கிற சீஸை. இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுத்து 5 மினிட்ஸ். நம்ம இந்த பிளேட்டு இதில் வைப்போம். ஒரு ரிங் போட்டு வைக்கணும், வெறும் வைக்கக்கூடாது, ரிங் போட்டு வைக்கலாம். வச்சுட்டு மீடியமில் வைக்கணும். மீடியமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வைப்போம். நடுவில் ஒரு தடவை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 20 மினிட்ஸ் ஆயிடுத்து. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டவ் அணைச்சாச்சு. இங்க பாருங்க பீஸா ரெடி ஆயிடுது. எல்லா சைடும் இப்படி ஃபர்ஸ்ட் மெதுவா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க பீஸா ரெடி ஆயிடுது. சூப்பரா ரெடி ஆயிடுது. இதுக்கு மேல நம்ம ஆரிகேனோ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இதை போட்டுட்டு டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஹெல்த்தியான வீட் பீட்சா ரெடி ஆயிடும். பீட்சா சாஸ் பண்றதுன்னு சொன்னேன். நீங்க வீட்டில் அவசியமா ஒரு தடவை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ½ அன் அவர் தான் ஆகும் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நம்மளே பண்ணிக்கலாம். நாளைக்கு வேற வீடியோவோட சந்திப்போம். அது வரலும்